Hello everyone, this is Anudhi. Welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? எல்லா गर्ल्सக்குமே வந்து பீரியட்ஸ் கண்டிப்பா வரும். பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ இந்த பீரியட்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸ் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து தெரியறது இல்லை. அண்ட் தென் இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஸோ பீரியட்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸ் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து தெரியறதும் இல்லை. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். பீரியட்ஸ் வரதுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னா பிம்பிள்ஸ். பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் சில கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு 2 பிம்பிள்ஸ் வரலாம், சில கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு 5 பிம்பிள்ஸ் கூட வரலாம். அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அந்த பிம்பிள்ஸ் வருதுன்னா ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மட்டும்தான் அந்த பிம்பிள்ஸ் வருது. ஆஃப்டர் த பீரியட்ஸ் டேஸ் இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடும். ஸோ இந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிற இந்த சிம்டம்ஸ் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து காமனாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிம்டம்ஸை வச்சுட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து ஈஸியாக கூட கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்ட் சிம்டம்ஸ் வந்து பிரெஸ்ட் சேஞ்சிங். இந்த பிரெஸ்ட் சேஞ்சிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ரத்தம் கட்டினது போல் பிரெஸ்ட்டில் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ் வந்து மேரேஜ் ஆகாத கேர்ள்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வராது. மேரேஜ் ஆன கேர்ள்ஸ்க்கு தான் இந்த சிம்டம்ஸ் வந்து வருமே. அந்த நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயர்ட்னஸ். ரொம்பவே வந்து அவங்க எந்த வேலையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, பட் ஆனால் வந்து நிறைய வேலை செஞ்ச மாதிரி ரொம்பவே வந்து அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி அவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து படுத்துக்கிட்டே இருக்கணும் போலேயே தோணும். பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த டயர்ட்னஸ்னாலே. ரொம்பவே வந்து ஒரு சோர்வாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பெரிய சிம்டம்ஸ்னே சொல்லலாம். இந்த டயர்ட்னஸை வச்சு கண்டுபிடிச்சலாம். அண்ட் தென் பெயின், ஸ்டொமக் பெயின், ஹிப் பெயின், அண்ட் தென் பேக், அதாவது முதுகு வலி, அண்ட் தென் தொடை. ஸோ நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த எல்லா வலியுமே வந்து ஒன்றாவே சேர்ந்து வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு வலினே சொல்லலாம். பிகாஸ் வந்து அவ்வளோ பெயினாக இருக்கும், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த பெயின் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வரும், சில கேர்ள்ஸ்க்கு வந்து பெயின் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு சிம்டம்ஸ்னே சொல்லலாம். பீரியட்ஸ் வரதுக்கான வலி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து மலச்சிக்கல், அதாவது வந்து நார்மலாக மோஷன் போகிறாங்க இல்லையா கேர்ள்ஸ் எல்லாமே வந்து நார்மல் டேஸில் மோஷன் போகிறத கம்பேர் பண்ணால் பீரியட்ஸ் டேஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். சில கேர்ள்ஸ்க்கு வந்து லூஸ் மோஷன்ஸ் கூட ஆகும். இது வந்து இதனால் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பயந்துட்டு டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்க. பட் அதெல்லாம் தேவையே இல்லை. இது வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இந்த லூஸ் மோஷன் அண்ட் தென் ஆப்போசிட்டாக மோஷன் போகிறது வந்து கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு 3 டேஸ் மட்டும்தான், அதாவது பீரியட்ஸ் டேஸ் மட்டும்தான் ஆகும். அதுக்கான சிம்டம்ஸ்க்காக மட்டும்தான் இது வந்து அவங்களோட பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாமே சேர்த்து இது வந்து வெளியே எடுக்கிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து காட்டும். அண்ட் தென் ஹெட்டேக் வந்து நார்மலாக வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ வந்து அவங்க வேலை விஷயம்னால ஓடுறதுனால, பிகாஸ் நிறைய வேலை செய்கிறதுனால, ஏதாவது வந்து டென்ஷன் எடுத்துக்கிட்டதுனால நிறைய பேருக்கு வந்து ஹெட்டேக் வரும். பட் ஆனால் பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸான ஹெட்டேக் வந்து இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர், இந்த 2 கார்னர் மட்டுமே அவ்வளோ பெயினாக இருக்கும். ஸோ இந்த பெயினால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பெயின் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹெட்டேக் வந்து நிறைய பேர் வந்து இதனாலே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இந்த ஒரு ஈஸியான சிம்டம்ஸ்னே சொல்லலாம். அண்ட் தென் மூட் ஸ்விங். அவங்களோட மூட் வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. ஒருத்தவங்கிட்ட ஒவ்வொரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக தான் இருப்பாங்க, ஒரு டக்குன்னு சிரிச்சா வந்து அடுத்த நிமிஷமே வந்து டக்குன்னு அவங்க கோவப்படுவாங்க, சிரிச்சிட்டு நடந்துப்பாங்க, ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய கேர்ள்ஸ் இல்லை, எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து இந்த மாதிரி மூட் ஸ்விங் வந்து கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் வந்து அவங்க நார்மலாகவே இருக்க மாட்டாங்க. இதனால் வந்து லவர்ஸ் தான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்களே. பிகாஸ் என்ன இந்த பொண்ணு டக்குன்னு இதுவே இருக்க மாட்டா நிறைய, பிகாஸ் வந்து அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்காம வந்து சில பாய்ஸ் வந்து புரிஞ்சுக்காம கூட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. அண்ட் தென் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ். இது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம். பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி ஒயிட் டிஸ்சார்ஜ் அண்ட் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ்க்குமே வரும். ஸோ இதனால வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ்னால ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு பெரிய சிம்டம்ஸ்னே சொல்லலாம் பீரியட்ஸ் வரதுக்கானது. ஸோ இது எல்லா கேர்ள்ஸ்க்குமே இது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது ஒரு சிம்டம்ஸ். அண்ட் தென் வந்து பெயின், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பெயின் தான் வந்து ஒரு பெரிய சிம்டம்ஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன், மனசோர்வு. நம்மளை சுற்றி, அதாவது நம்ம கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும், எங்கே போனாலும் சரி, வெளியில் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாலும், இந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும், இந்த பீரியட்ஸ் டைம் வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 to 4-5 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே வந்து ஒரு மனசோர்வாக இருக்கும். யார்கிட்டையுமே வந்து நார்மலாக இருக்கவே தோணாது. ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சிறு நடந்துப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே நடக்கும். இந்த பெயினால் மட்டும்தான் இந்த மனசோர்வு, டயர்ட்னஸ் எல்லாமே இருக்குமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து எல்லாருமே வந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு வேலையும் வந்து அவங்களால பண்ணவே முடியாது. ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து திட்டம் வாங்கியிருப்பாங்க. பிகாஸ் வந்து எதுக்கு இந்த மாதிரி வந்து உனக்கு எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ஆச்சுன்னா நீ இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருடைய பாடியும் வந்து
வந்து ஒரே போல் கிடையாது இல்லையா. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சில கேர்ள்ஸ்க்கு வந்து நார்மலாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரே போல் அது கிடையாது. ஸோ அது மூலயமா வச்சு அவங்கள புரிஞ்சிக்காமல் வந்து நிறைய பேர் கூட திட்டுவாங்க. அது ஒரு விஷயம். ஸோ என்னன்னா வந்து அதுக்கப்புறம் நாப்கின்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். அதில் வந்து ஜாலியாக வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து ஓடுறது, ஸோ லாங் லாஸ்டிங் 8 hours கூட இது தாங்கும், ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படி இப்படி சொல்லி. பட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா கேர்ள்ஸுமே வந்து நான் சொன்ன இவ்வளோ சிம்டம்ஸில் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸில் கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுவாங்க தான். யாருமே வந்து எந்த ஒரு பெயினும் இல்லாமல், எந்த ஒரு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் வந்து யாருமே வந்து ஹாப்பியாக இருந்துடவே மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த டயர்ட்னஸ் கூட வந்து கண்டிப்பாக அந்த பிம்பிள்ஸ் டைப்பில் இருக்கும் தான். ஸோ வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த எப்படி சொல்கிறது, சில கேர்ள்ஸ்க்கு வந்து பிம்பிள்ஸ் அதாவது பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 days மட்டும் இருக்காது, 8 days வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பீரியட்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸே. அண்ட் தென் இதே போல் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான நியூஸ் அண்ட் டாபிக்ஸை நான் உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் டேக் கேர், பாய், see you soon, be safe.